ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ரெஸ் கிச்சன். சண்டே மார்னிங் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அடித்த இட்லி பொடி மசாலா தோசை தான் செய்ய போகிறேன். ஸோ மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே இல்லாமல் சமைக்க போகிறோம். இப்போ பொடி நம்ம எப்படி அரைப்போம்னு பார்ப்போம். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்லோ குக். நான் கொஞ்சம் கருக விட்டுட்டேன், பட் நீங்கள் ஈவனாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி 1 கப் அளவுக்கு உளுந்த பருப்பும் நல்லா ஸ்லோ குக்கில் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 25 to 30 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டு காஃப் அதெல்லாம் இருந்துச்சுன்னா மிளகும் நல்லது. ஸோ 2 கைப்பிடி அளவுக்கு மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறதால நான் பூண்டு ஆட் பண்ணலை. சப்போஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டு 2 கட்டி பூண்டு நீங்கள் வந்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், கல்லுப்பு போட்டு ஆற விட்டுருக்கேன். இப்போ மசாலா எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துருக்கேன். ஆயிலே சுத்தமாக தேவையில்லை. ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி பழம் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஸோ அது மேலே இருக்க அந்த கன்று மட்டும் எடுத்துகிட்டு தக்காளி பழமும் பார்த்திங்கன்னா ரஃபாக சாப் பண்ணி தான் போட்டுக்க போகிறேன். சுத்தமாக ஆயிலே தேவையில்லை. அந்த மசாலாவுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பொடி மசாலா தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு. ஒரு 4லேருந்து 5 உருளைக்கிழங்கு இதே மாதிரி ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா ஒரு 4 to 5 விசில் அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி எடுத்துப்போம். அங்கே ஆறின பொடியை நான் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஆனியன், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் மசிஞ்சிருச்சு. ஸோ ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ பொடி ரெடி ஆகிடுச்சு, மசாலா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன, தோசை தான் ஊற்ற போகிறோம். ஸோ தோசை பேன் எடுத்து மாவை போட்டுட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நம்ம அரைச்ச ஃப்ரெஷ்ஷான இட்லி பொடி ஆட் பண்ண போகிறேன். நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. நெய், கோகனட் ஆயில் 2 மிக்ஸ் பண்ண மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ அதை எடுத்து சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச நோ ஆயில் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிளேட் பண்ணோன்னா சூப்பரான பொடி மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.